சஞ்சீவ் பாத்தி படிக்கிட்டு பாத்தியா? டேய் சூப்பரா நகந்து போகுது பாத்தியா? எம்மா நம்ம இதுல ஏறி போலாமா? டேய் அதுல ஏற வேணாம்டா, கும்முடா உங்க அப்பா வர காணோம். அப்பா முதல்ல வரட்டும். அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க எங்க இருக்காருன்னு. 5:30 மணிக்கெல்லாம் வந்து இங்க நிக்கிறேன்னு சொன்னாரு. ஆளையே காணோம். நம்ம வந்து சுத்தி பார்த்தாச்சு. நான் தான் நினைச்சேன் தெரியல மனசுல. மா நான் இந்த படிக்கட்டுல ஏறி போறேம்மா. ஐயோ தனியா போக கூடாது, அப்பா வரட்டும் இங்க வாங்க. டேய் அண்ணா நீ வாடா, நம்ம 2 பேரும் போலாம். ஐயோ ரெண்டு சொல்ற பிச்சு கேட்க மாட்டேங்குதே. சதீஷ் தங்கச்சி கூட்டிட்டு வாங்க. டேய் அப்பா வந்த பிறகு நம்ம போலாம்டி. தனியா போனா வச்சுக்க தொலைஞ்சிரும். வா வா. டேய் தொலைல மாட்டேன்டா, இந்த பக்கமா ஏறி அந்த பக்கமா இறங்கி வந்துடல. இந்த பேரு அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன் எங்க வரான்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்க, அப்பா அந்த பேரு ஏறலாம்ல. ஆமா அப்பா வரட்டும். டேய் அப்பாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன், ஏறி போயிட போறா படியில. பண்ணுங்கம்மா பாத்துக்கிறேன். அம்மா இதுங்க ரெண்டுத்தையும் வச்சுன்னு பயமா இருக்குது எனக்கு. ஐயோ இந்த மனுஷன் 5 வாட்டி ஃபோன் பண்ணிருக்காரு, சத்தமே கேட்கல. இந்த போனை நோண்டாதீங்க நான் 1008 வாட்டி சொல்லியிருக்கேன். சைலண்ட்ல போட்டு வச்சுக்கிதுங்கப்பா. இந்த மனுஷன் எங்க இருக்கான் ஏது இருக்கான்னு தெரியல, கத்த போறான். இப்போ எல்லாம் அந்த சதீஷ் பண்ற வேலை தான். பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்றான்னு தெரியலையே. சும்மாவா ஆடுவான், வேப்ப மத்திய பிடிங்க வச்சு ஆட போறான். நைஸா பேசலாம். ஹலோ எங்க இருக்கீங்க? அடியே உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? எங்க அந்த பசங்க ஃபோன் நோண்டிட்டு இருக்குங்க, ஃபோனை சைலண்ட்ல போட்டு வச்சிருக்குங்க. நீங்க ஃபோன் பண்ணதே எனக்கு தெரியவே இல்ல, நான் பார்க்கவே இல்ல. ஆனா உங்களுக்குலாம் எதுக்கு தான் ஃபோன்னு தெரியல. சரி அந்த கதை இருக்கட்டும். இப்போ எங்க இருக்கீங்க? அங்க வந்து 1/2 மணி நேரம் நின்னு போங்க. இந்த பசங்களை வச்சு என்னால ஒண்ணும் முடியல. இந்த நகர பரக்கட்டி இருக்கு பத்தியா, அதுல ஏறி இறங்கணுமா. எனக்கே பயமா இருக்குது அதை பார்க்கும்போது. இந்த சின்னது இருக்குது பத்தியா, கொஞ்சம் கூட சொல்ற பத்தி கேட்க மாட்டேங்குது. இதுங்களை வச்சு என்னால போராட முடியல. எங்க தான் இருக்கீங்க? வந்து இருக்கேன். யோ இன்னும் நீ வந்து இருக்கறியா? எங்க 5 மணிக்கு வந்து நிக்க சொன்னேன். நாங்க பஸ் ஏறி 5 மணிக்கு வந்துட்டோம். மணி நாவுதே. வந்துட வேண்டி. இதுவே நாங்க லேட்டா வந்தா மட்டும் என்ன ஆட்டம் ஆடுவே? அப்படியே மரத்தையே புடிங்கி கட்டின்னு ஆடுவல. ஏன் லேட்டா வர? சொன்னல முன்னாடி வந்து இருக்க வேண்டியதானே. பசங்களை கூட்டிட்டு வருவாளே, 2 அமக்கலம் பண்ணுங்களே, அதுங்களை எப்படி ஜெயிப்பா, எப்படி அதுங்க சமாளிப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு? கொஞ்சமாவது இப்போ 2 ரெடியா நின்று இருக்குது அந்த படிக்கட்டில் ஏறி போறதுக்கு. ஏறி போய் ஏன் தொலைஞ்சி சின்ன என்ன பண்ண? அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்பீங்க? உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குதா இல்லையா? நாங்கள் வரத்துக்கு முன்னாடி வந்து நிற்க வேண்டியதானே. ஆனால் கொஞ்சம் கூட பயன்றது உனக்கு கிடையாதுல்ல. அம்மா அப்பா எங்க இருக்காரா? டேய் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. வந்துடுன்னு சொல்லியிருக்காரு. வேணா வீட்டுக்கு போயிடலாமா? அவ்வளோ லேட் ஆகும் உங்களுக்கு. வீட்டுக்கா? ஐயோ நானே வர மாட்டேன். புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா தான் வீட்டுக்கு வருவேன் நானே. டேய் சும்மா போயிடலாமா? ட்ரெஸ் வேணா ஒண்ணு வேணா போயிடலாமா நம்ம கிளம்பி வீட்டுக்கு? சரிம்மா. தங்கச்சி பாப்பா கூப்பிட்டு நம்ம கிளம்பலாம். ஏடே இருடி 5 நிமிஷத்துல வந்துருவேன். யோ உன் தீபாவளி ட்ரெஸ் வேணா ஒண்ணு வேணா, நாங்க கிளம்புறோம். ஏடே நான் தான் சொல்றேன்ல 5 நிமிஷத்துல வந்துருவேன். வெயிட் பண்ணு. ஏற்கனவே எல்லா மாடியும் ஏறி இறங்கி உன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துன்னு இருந்தோம். எங்கேயுமே காணோம். வேற உங்க அம்மா வேற எங்க தொலைச்சோன்னு தெரியல. அவங்கள வேற காணோம். என்ன பாட்டி பெரியமா போறாங்க உட்கார்ந்தாங்க மச்சான்ல. நீ கும்மரு. என்னது எங்க அம்மாவை காணுமா? எங்க அம்மாவை எங்கடி தொலைச்ச? ஏண்டி அவங்களுக்கு எங்க ஏறது எங்க இறங்குறது, எப்படிக்கா போனோம் எப்படிக்கா வரணும் கூட தெரியாதுடி. எங்கடி தொலைச்ச அவங்கள? தெரியல. 4 மாடி 5 மாடி சுத்தி வந்தா எத்தனாவது மாடியில தொலைச்சோன்னு தெரியல அவங்கள. ஏண்டி இப்போ மட்டும் நாங்க வந்தேன்னு வச்சுக்க செம்ம அடி வாங்குவேன் நீ என்கிட்ட. அவங்கள பத்திரமா பாத்துக்க முடியாது உன்னால. யோ இந்த 2 பசங்க நான் பாத்துக்கிறதா? இதுங்க பாலா இருக்குதுங்க, அறந்த பாலுங்க. இங்க போடுதுங்க அங்க ஓடுதுங்க. இதுங்க எங்க தொலைஞ்ச போது நான் இதுங்க பாக்குறதா இல்ல உங்க அம்மாவை பாக்குறதா? உங்க அம்மா பசங்களுக்கு ஈக்குவலா இங்க பக்கம் அந்த பக்கம் ஓடி நடக்குது. எங்க போச்சுன்னே தெரியல. சீக்கிரம் வா. ஐயோ எனக்கு இருக்கதே ஒரே ஒரு அம்மா வச்சு அதையும் தொலைச்சு விட்டியா? இப்போ நிம்மதியா உனக்கு? ஆமா ரொம்ப நிம்மதி. சீக்கிரம் வா. இனி நான் வரத்துக்குள்ள தேடுடி எங்க அம்மாவை. தேறேன் இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு வச்சுக்க, நானே தொலைஞ்சிரும் போல இருக்குது. இந்த பசங்க கிட்ட மாட்டிக்கல பாரு, அது நடக்க போகுது. அந்த மாதிரி எதுனா ஒன்று நடந்தா கூட பிரச்சனை கிடையாதுடி. எங்க அம்மாவை முதல் தேடி கண்டுபிடிடி. ஆனா உனக்கு இருக்கிற கொழுப்பு யாருக்கும் இருக்காது. நான் தொலைஞ்சா பரவாயில்ல உனக்கு? சந்தோஷமா ஜாலியா கொண்டாடுவேன் தீபாவளி பொங்கல் எல்லாத்தையும். எப்ப காத்துல இருக்கப்படுது நான் தொலைஞ்சு போயிடுவேன். நீ நினைக்கிறதா நடக்காதே. நான் இங்க இருந்து அந்த நகர படிக்கட்டுக்கு பத்தி அப்படி சொல்லி ஏறி போகுது. அந்த படிக்கட்டு தான் நிக்கிற. சீக்கிரம் வந்து சேரு. எத்தனாவது மாடியில் அடி நிக்கிறீங்க? டேய் எத்தனாவது மாடிடா சொல்லாதடா. திமிர பத்தி அதுக்கு 3வது மாடி மேலே. 3வது மாடியில அந்த படிக்கட்டு வந்து பத்தி அங்க நிக்கிறோம். வந்துருடி 5 நிமிஷம் அங்கேயே நில்லுங்க. இதை வந்துடுறேன். எங்க அம்மா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு வைடி. ஆமா அம்மான்னு தான் கொடுக்குவான். நீ வந்து தேடுவா. வெயிடி போன வரேன். வா. கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சமான கொழுப்பு கிடையாது உங்க அப்பாக்கான. எங்க இருக்கானவ? அத்தா அவர் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாராம். நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுதுடியா? முன்னாடி வந்து நிக்க கூடாது? அதான் நானும் கேட்டேன். ரொம்ப ஓவரா பேசுறாரு. ஆனா இதுக்கு 2 சமாளிச்சு என்னால இருக்க முடியல அத்தைங்க. அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், முன்னாடியே வந்து இங்க நில்லுங்க, நாங்க வந்த பிறகு வராதீங்க. பச்சை அந்த மனசுக்கு சொன்னேன். அந்த மனசுக்கு எங்கன்னா புரியுது நான் சொல்றது? இதுக்கு 2 ஒரே அமக்கலம் பண்ணுங்க. அந்த படிக்கட்டுல ஏறி இறங்க போதுங்களா? ஐயோ பார்க்கும் போதே பயமா இருக்குது. இந்த லிப்ட் கிஃப்ட் அந்த பொட்டி மாதிரி இருக்குது. அதுல ஏறி இறங்கினா கூட பரவாயில்ல. இதை பார்க்கும் போதே பயமா இருக்குது. காலையில் மாட்டிக்கும் போது உள்ளன்னு ஒரு மூஞ்சி நிக்குது பாருங்க. இதுங்கிட்ட மல்ல அடிக்க முடியாதுன்னா அந்த மனுஷங்கிட்ட விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு பர்ச்சேசிங் பண்ணலாம் பார்த்தேன். அந்த மனுஷன் உசாரம் இன்னும் வரல. அதுல வேற நீங்க வேற தொலைஞ்சு போயிட்டீங்க. நான் சொன்னேன் அப்பதான் சீக்கிரமா வருவாரு பாசத்துல, அம்மா பாசத்துல சொல்லிட்டு சொன்னேன். அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்களா தேடி கண்டுபிடி. அவங்கள தேடி போனா நான் தொலைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்றேன். நீ தொலைஞ்சு போன ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ தொலைஞ்சு போதா தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் நான் தொலைஞ்சு போனேன்னு. சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவான். அது பெரிய விஷயம் எடுத்துப்பீங்க. விளையாட்டு இல்ல ரொம்ப நாளா ஒரு மனசு இருக்குது போல இருக்குது. அதெல்லாம் இவ ஒத்தி சரி அடிச்சுட்டு பாத்ரூம் ஒத்திரி எங்கடி போட்டேன்? பாத்ரூம் பார்த்தா ஐயோ எங்கன்னா மந்தாயத்துல தான் உங்களுக்கு பாத்ரூம்லாம் வருமா? எங்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே. டே இங்க எங்கடா பாத்ரூம் இருக்கு? தெரியலையாமா? சரி நானே தேடி போயிட்டு வரேன். ஐயோ பாத்ரூம் நினைச்சு ட்ரெஸ் மாத்திர ரூம்லாம் இங்க இருக்குது. அந்த ரூம்ல ட்ரையல் ரூம் அதுல போயிட்டு வந்து போறீங்க. இருங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் நில்லுங்க. இங்க அர்ஜென்ட்டா வருதுன்னா எங்க போய் தொலை போறீங்க? அப்புறம் உங்களை யார் தேர்றத? உங்க அப்பா கிட்ட நான் சும்மா சொன்னேன் நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்க. அப்புறம் நிஜமாவே தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா இந்த மொத்து போடுவாரு. ஏற்கனவே எந்த சாக்கு கிடைக்கும் மொத்தம் உங்க புள்ள காத்துனக்கான். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியும். அப்புறம் நான் நடிக்கிட்டேன்னு பாக்குறீங்களா?
ஏண்டி இங்க வர ஏசிலாம் போட்டுருக்குதா இந்த ஜிலு ஜிலுப்புலயே வந்து தெரியும் எனக்கு பாத்ரூம் ரொம்ப நேரமா அடக்கி வச்சுருக்கேன்டி. எங்கன்னா கிளம்பும் போது வீட்லயே போயிட்டு வரணும் உங்களுக்கு தெரியாதா? வராது தான் பாத்ரூம் போது அது வந்து இது வந்து சொல்லிப்பீங்களா? ஏண்டி வயசானவங்களுக்குலாம் அப்பப்போ வருண்டியே எத்தனை வாட்டி தான் வீட்டில் போயிட்டு வந்தாலும் இது உங்களுக்கு தெரியாதா? அதுதான் வயசானவங்க ஷாப்பிங்கே கூட்டு வரக்கூடாது வீட்லயே விட்டுட்டு வந்துடணும். சரி கிரைண்டர் வாங்கணுன்றதுக்கோசம் உங்களை கூட்டு வந்தேன். நீங்க வந்து இங்கே அமக்கலம் பண்ணி நிற்கீங்க. சின்ன சின்ன குழந்தைங்கன்னா ஆட்டம் போடாம அமக்கலம் பண்ணாம கும்பல் நிற்கல. நீங்க தான் இப்போ அமக்கலம் பண்ணி நிற்கீங்க. எங்களை திட்டி இருந்தாங்க இப்போ பாட்டி திட்டுறாங்க. எப்படியாவது ஒருத்தர் திட்டினே பண்ண மாட்டேன். இருங்க 5 நிமிஷத்துல உங்க பிள்ளை வந்துருவா சொல்லியிருக்காருல்ல. வந்தவனே இதுக்கு நடத்தி அவர்கிட்ட விட்டுட்டு நம்ம 2 பேரும் போலாம். ஐயோ 5 நிமிஷம் சொன்னா அரை மணி நேரம் ஆகும் மாரி அவனாடி 5 நிமிஷத்துல வரவேன். அது நம்ம உண்மைதான். நீங்க தானே பெத்தீங்க வெயிட் பண்ணுங்க. நான் நல்ல பிள்ளை தான் பெத்து போட்டேன். நடுவில் தான் அப்படி போய் மாறிட்டான். அப்ப அவர் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அப்படி மாறிட்டாரு சொல்றீங்களா? ஆமா உன்ன கல்யாணம் பண்ணின பிறகு தான் இந்த மாதிரி மாறிட்டாங்க. முன்னாடி எல்லாம் சொல்ற பத்தி கரெக்டா கேட்பான் தெரியுமா? இந்த டைம்னா இந்த டைம் கரெக்டா வந்துருவான். இப்பதான் லேட்டாலாம் வரான். ஐயோ இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்களே. நல்லவேளை இவங்க தான் நிக்கிற ஏறி எங்கனா போயிடலாம்னு பார்த்தேன். இவங்கள பாக்கறதா நானு. அப்ப உங்க பிள்ளை நான் தான் கெடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒன்னும் அப்படி சொல்லல. பின்ன நீங்க பேசுறது வேற அர்த்தம். அதான் அர்த்தம். இங்க போய் ஏற்கனவே அர்ஜென்ட்டா 1 பாத்ரூம் வந்திருக்கு. நான் அடக்கி வச்சிருக்கேன். கத்த வைக்காத. அவன் எங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிற திரும்பவும். இப்பதான் பேசி வச்சேன் நானே. வந்துருவாரு வெயிட் பண்ணுங்க. அவன் அவசரம் அவனுக்கு தெரியும்டி. உனக்கு வந்துச்சுன்னா தெரியும் என் கஷ்டம். எனக்கு கூட ரொம்ப நேரமா வருது. நான் அடக்கி வச்சு நிக்கல. நீ வயசு பொம்பளடி நீ அடக்கி வச்சு நிப்ப. வயசானவளாச்சே. ஐயோ இந்த 1 பாத்ரூம் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கே. இங்க எங்கயாவது இருக்கா பாத்ரூம்? அங்க ரெஸ்ட் ரூம் போட்டுருக்கு. ஏமா இவன் வேற என்னடா? அம்மா அங்க பாருங்கம்மா. டாய்லெட் அப்படி போட்டுருக்கு பாரு ரெஸ்ட் ரூம். எங்கடா? அம்மா அங்க பாருங்கம்மா என் முகம் மாதிரி ஒரு முகம் இருக்கு பொம்மை மகம். அதான். சரி இங்கே நிக்கீங்க 2 பேரும். நான் பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டாங்கம்மா. சரி வாங்க இங்கே தான் இருக்குது பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். வாடி வாடி ரொம்ப அர்ஜென்ட் வாடி வாடி. ஐயோ ஐயோ ஏசி வர ஃபுல்லாக வச்சு போறானுங்க. ஜிலு ஜிலு ஜிலுப்பே வந்துடுது. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க வரேன். எங்களை தொலைஞ்சு போயிட போறீங்க. வாடி வாடி சீக்கிரம் வாடி. எப்படி வர்றாங்க பாரு. சதீஷே சஞ்சு பாத்ரூம் நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே தான் நிற்கிறோம். எங்கேயும் போகக்கூடாது. இந்த படிக்கட்டில் யாரும் இறங்குறேன்னு சொல்லிட்டு எங்கன்னா போய் விழுந்து விழுந்து வரி அடிக்கடி படுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன். ஆமா இப்போ மட்டும் மனுஷியா தான் இருக்கீங்க. என்ன செஞ்சோ இவன் கூட சேர்ந்து கூட வாயிட கத்து வச்சிருக்கீங்க நல்லா நீ. ஏமா அவ பேசினானே அவளை கேளுங்கம்மா. நான் பாட்டு சிவனன் தான் இங்க நின்னுட்டேன். அதான் உன்னால அவளுக்கு வாய் ஜாஸ்தியே போயிருது. நீ தானே இந்த மாதிரிலாம் பேசுவ. நான் பார்த்து அவ கத்து வச்சிருக்கா இது தேத்து பேசுறதுக்கு. நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. சரி அவளை கையில பிடிச்சி வச்சு நீங்க நில்லு. எங்கனா ஓடி போயிட போறா. கொஞ்சம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கேன். அப்புறம் இந்த வந்து கடையை பேக்கிங்க தொடச்சிங்கன்னா இங்கே வேலைக்கு சேர்ந்துட வேண்டியது. இங்கே இருக்கணும். அப்படியே வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படியாவது இங்கேயே இருக்கலாம். ஏசிலாம் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல எல்லாம் ஏசியா இருக்கு. நல்ல ஐடியாவா இருக்கு சஞ்சு. ஆமா இங்கே பெருக்கினு தொடச்சிங்கன்னா வேலைக்காரங்களா இருங்க. இங்கே ஏசி நல்லா ஃபுல் ஏசில வச்சிருக்காங்க. இங்கே இருங்க. சின்ன பசங்களாம் வேலைக்கு சேர்த்துக்காங்களா? அதான் தின்ன சோறு செரிக்கலன்னு வச்சுங்க. இந்த மாதிரி தான் கேள்வி கேட்க சொல்லும். ஏடி எந்த பக்கம் போனா? ஓ இந்த மாமியார் கேள்வி தொல்லை வேற தாங்க முடியல. இருடா அந்த பாத்ரூம் கூட்டு வந்துட்டு உங்களை கவனிச்சு 2 பேரும் இங்கே நிற்கலாம். எங்கன்னா போனீங்கன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் சாத்தி விடுவேன். இந்த பக்கம் வாங்க. தங்கக்க போயிருக்கீங்க. நான் பேசுறேன்ல ட்ரெஸ் மாத்திர ரூமு எங்களை போகக்கூடாதுன்னு. அதான் பார்த்தேன் குழாவை கணம் பக்கெட் கணம் மகு கணமேனு. நான் இருக்கிற அர்ஜென்ட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருப்பேன். ஐயோ கடையே நாரி போயிருக்கோம். ஒரே அமக்க நடக்குது பாத்ரூம்ல. இந்த அம்மா தான் இல்ல நம்ம இதை ஏறி போயிட்டு வரலாம் வாடா. இந்த பேரை அடி வாங்குவேன். அம்மா வந்து உன்னை பாத்துக்க சொல்லி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நில்லு. அம்மா வட்ட அப்பா வட்ட எல்லாரும் வந்து குடும்பத்தோட ஏறி இறங்கலாம். குடும்பத்தோட ஏறி இறங்குறதுக்கு நம்ம கோயிலுக்கு கடை போயிருக்கோம். அமைதியா நில்லுடி. சும்மா நையின்னு நிற்பேன். இது நான் போய் பெரியமாவை கூப்பிட்டுன்னு வரேன். பெரியமா எங்க போவாது? இங்கே நில்ல. பெரியமா வருவாங்க. நில்லுங்க போடா. வாணி அக்கா நாங்க இதுல ஏறி இறங்கலாம். இந்த மாதிரி எங்கன்னா போய் தொலைய போற மாதிரி தான் வந்து இந்த பக்கம் போட்டா எருமை. அது எருமை இதுக்கு தாண்டி உன்னை முடிய பிடிச்சி இருக்கிறது சாப்பிட்டது ஒழுங்கு மயதான் வா இந்த பக்கம் போடா பண்ணி. நானும் மூஞ்ச சிரிச்ச மாயே வச்சுன்னு இருக்கின்றதுனால திமிர் அதிகமா இருக்கா. வாடி பிடிக்கா முடி மறந்து கையிடலாம். ஒழுங்கு மரியாதை இங்கே நில்லு. பெரியமா இங்க பாருங்க இவன் அடிக்கிறான். என்ன அடிக்கவே இல்ல. பெரியமாவை கூப்பிடுறியா? பெரியமா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நீ கூப்பிடுறங்க அவன் காதல கேட்கவே இல்லை. வா இந்த பக்கம் வா. போய் நில்லு. அந்த நில்லு. கையேடுறா எருமை. நீ என்ன வேணா திட்டிக்கோ. உன்னை விட மாட்டேன் நானு. கையை எடுடா மரியாதையா. கடிச்சிடும்டா கையை பிடிச்சி. நீ கடிச்சா கூட பரவாயில்ல. என்ன பெத்த தாய் என்னை நம்பி உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன். இன்னைக்கு நீ கடி வாங்குறது கன்ஃபார்ம். அம்மா இப்பதான் கண்ணே தெரியுது. பாட்டி அம்மா இங்க. அவ இன்னும் வரலையா? ஏய் கிளவி கதவு டாப்பல் போட்டு போயிட்டியா? கதவு தர. ஏடியே டாப்பல் போடல. சும்மா தான் பிளேஸா சாத்தி வச்சிருக்கேன். தரக்கும். எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை தெரியல. ஒரு பாதுகாப்பு தான். வர இருங்க உங்களுக்கு. டேய் அவ முடிய விடாண்டா. பாட்டி அவ முடிய விட்டா அங்க இங்கலாம் ஓடுறா. பாட்டி நான் எங்கவே போல. இங்க தான் நின்னு இருக்கேன். வேணனே முடிய புடிச்சு இழுத்துன்னு இருக்கான். அப்புறம் அவன் கையை கடிச்சிட்டே வச்சுக்கங்க. என்ன கேட்காதீங்க. பாட்டி போய் சொல்றா பாட்டி. இந்த பக்கமா அந்த பக்கமா ஓடுனா அவ. சரி கையெடுடா சொல்றாங்களடா. எங்கேயும் ஓட மாட்டேன்னு சொல்லு. அப்பதான் கையெடுப்பேன். பாட்டி பாருங்க பாட்டி. சதீஷே விடு. நான் வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் விடு. அந்த பையன் இருக்கட்டும். சரி வாங்க அந்த பக்கம் நிக்கலாம். கொள்ளாதுங்க கூப்பிட்றேன். இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு வருதுங்க பத்தியா. அவங்க அம்மா எங்க நிக்க சொன்னாங்களோ அங்கேயே நிக்குதுங்க பாரு. இந்த மாதிரி கிழிச்ச கோடு தாண்டாம இருக்கும்போது அவங்க ஆத்த கட்சி அந்த ஆட்டம் ஆடுவா. நீங்க சொல்ற பத்தி கேட்க மாட்டேங்க அடங்க மாட்டேங்க. இதுங்க பாத்துக்க முடியல அப்படி இப்படின்னு சும்மாவே கீழே விடுவா. இன்னும் நல்லா பண்றாளோ பாத்ரூம் புதுங்கண்ணே. சப்பா இப்படி தந்து வந்துட்டேன். ஏன் உங்களுக்கு ஏன் தந்து வேலை? எதுக்குள்ளே டாப்பல் போட்டீங்க? என்ன அந்த பாத்ரூம் கதனமா எப்படி ஆற மாதிரி இருந்தது. டாப்பல் சரியில்லை சொல்லிட்டு வெளியே டாப்பல் போட்டேன். ஆனா உங்களெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இவன் என் முடிய பிடிச்சி ஏட்டாமா.
ஏன்னா உனக்கு இந்த வேலை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? அம்மா அவ இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி நிக்கா, பெரியம்மா பக்கத்துக்கு போறேன்ற, அக்கா பக்கத்துக்கு போறேன்ற வணியக்கவ இப்படி அப்படியே ஓடி நிக்கா. என்ன தொலைஞ்சு போட்டேனா நீங்க என்ன தடவை வந்து கேப்பீங்க? ஏன் செஞ்சு ஒரு இடம் நிக்க மாட்டியா? சொல்லி தானே பண்ணனே, இங்க நிக்கணும்னே. நான் இங்கே தான் பண்ணி நின்னேன், பெரியம்மாவை கூப்பிட்டேன். அதுக்கு போய் முடிய பிடிச்சி இழுக்கலாம். பெரியம்மா அங்க தூரமா உட்கார்ந்து இருக்காங்க, அங்க போறாங்க, ஓடுறாமா குடுக்குடுன்னு. அவ தொலைஞ்சிட்டானா அப்புறம் என்ன தானே கேப்பீங்க? உனதான் பார்த்து சொன்னேன், அவ எங்க போனா சொல்லிட்டு நடிப்பீங்களா? அதுக்கு தான் நான் முடிய பிடிச்சி நிக்க வச்சிருக்கேன் அவளை. இன்னொரு வாட்டி அவன் முடியல கை வச்சான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் கடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட கேட்காதீங்க. ஆனா இந்த கடைக்கு வந்துட்டவங்களாம் அவங்கவுங்க ஷாப்பிங் பண்ணி பொருள் வாங்கின்னு போயினே இருக்காங்க. இந்த மாதிரி கூத்து எங்கேயே நடக்குதா பாத்தியா? மொத்த பேரும் நம்ம தான் வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. சிரிப்பா சிரிக்குது. உங்களை இந்த கடைக்கு கூட்டு வந்த பாத்தியா? என் புத்தி தான் முதல்ல எதில் அடிக்குதுன்னு தெரியல. சும்மா பிள்ளைங்க திட்டின்னு இருக்காத. அத்தை அவங்க புள்ள வந்து ஆளுக்கு 500 தான் துணி வாங்கி தருவோம்னு சொன்னாரு. இந்த கடையில விலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு துணியுமே 5000 விற்கிது. இதுல எங்க நம்மளுக்கு 500 துணி எடுத்து தரப்படான்னு தெரியல. இந்த கடையை நான் வந்து இல்லைங்க சொல்லிட்டாரு. நம்மளும் அவர் சொன்ன சொல்லி நின்று இருக்கோம். நம்மளுக்கு ஒரு கட்சி எடுத்து தருவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு கட்சி தான் 500 பார்த்தீங்க. என்னடி சொல்ற? ஒரு கட்சிக்கு 500 அப்புறம் எதுக்கு இந்த கடைக்கு வந்தீங்க? அவன் நம்மளுக்கு 500 தான் துணி எடுத்து தர சொன்னா தெரியல. உங்க லூசு புள்ளியா தான் கேட்கணும். அவர் தான் இந்த கடையை நில்லுங்கன்னு சொன்னாரு. அவனுக்கு என்ன கிறுக்கு புடிச்சு போச்சா? ஒரு கட்சிக்கு 500 நமக்கு எங்க துணி எடுத்து தருவான்? பேசாம ரோட்டு கல்லையே வாங்கி போயிருக்கலாம்ல துணில. ஆமா அவர் சொன்ன பட்ஜெட்டுக்கு ரோடு கல்ல தான் வாங்க முடியும். சரி நம்ம என்ன வேலை பண்ணிக்கலாமா? இருங்க அவர்கிட்ட சொல்லிட்டேன், இங்க தான் நிக்கிறேன் சொல்லிட்டு வரட்டும். அந்த பேருக்கு நான் எதுன்னு பேசிக்கலாம். ஏமா இந்த கடையில ட்ரெஸ்லாம் எடுக்கலாமா? இங்க எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமா நான் கூட ஃப்ராக்லாம் பார்த்து வச்சிருக்கேன், சூப்பரா இருக்கீங்க தான். அதுல ஒண்ணு வேலை பாத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுல நான் பார்த்தேன் வந்து 8000 போட்டுருந்தது. அதான் எனக்கு வேணும். ஐயோ 8000 8000 துணியா வேணும் உனக்கு? இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பா அதுல கிடைச்சு வச்சுக்க, அவ்வளவுதான் மயக்க போட்டு ஊந்துருவாங்க. இங்கே 8000 துணி ஒண்ணுமா? போடி சொல்லுங்க கூட அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க 8000 துணி. ஏண்டி உனக்கு இந்த வேலை? நானே 2000 தான் பார்த்து வச்சுக்கிறேன் பேண்ட் சட்டலாம். சார் வந்து 2000 பார்த்துருக்கீங்களா? உங்க அப்பா 500 தான் பட்ஜெட் சொன்னாரு. நீ 2000 8000 10000 ரெண்டு பேருக்கு சேர்த்து வாங்கி தருவோம். உங்க அப்பா வந்தோடனே வாங்கி தருவான். அவனை இட்டு காட்டுங்கன்னா ஏண்டி இந்த துணி கடையில் தான் எல்லா துணியுமே வேலை அதிகம் தெரியல. எதுக்கு இங்கே கூட்டு வந்த நீ? ஐயோ இந்த லூசு கேள்விக்கு எத்தனை வாட்டி தான் நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உங்க புள்ள தான் இந்த கடையில் வந்து நிற்க சொன்னாரு. நான் அவங்கள கூட்டு வந்தேன். அவசரம்னா உனக்கு எங்கடி அறிவு போச்சு? ஏன் உங்க அக்காலாம் துணி எடுத்தாங்களா? இங்க அவங்களாம் போய் துணி எடுக்க சுற்றி பார்த்தாங்க. ஒரு துணியும் இந்த மாதிரி 5000 6000 8000 10000 பார்த்தோன்னே நெஞ்சு வலி வந்து எங்கள் அக்கா உட்காந்துக்குதாங்க கும்முன்னு. ஏன் அவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி கடையில வேலை அதிகமாக துணி விற்கணும்? அந்த மாதிரி தான் நம்ம வந்துருக்கல, அதனால நம்ம கூட வந்துருக்காங்க. அவங்களாம் சரி எவ்வளோ விற்கிது ஏது விற்கிது பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நெஞ்சு வலி வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு உட்காந்துக்குறது. ஏமா எனக்கு பாப்கார்ன் வேணும். ஆமாம்மா எனக்கு கூட வேணுமா? டேய் ஒரு கட்சிஃபே வந்து 500 விற்கிதுன்னா பாப்கார்ன் எவ்வளோ விற்குன்னு தெரியலையாம்மா? எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லம்மா வாங்கி கொடுங்கம்மா. ஆமா மேடம் வந்து பெரிய கோடீஸ்வரர் வீட்டு குழந்தை, எவ்வளோ வேண்டாலும் பரவாயில்ல வாங்கிப்பாங்க. ஏண்டியா குழந்தைங்க கேட்கறத வாங்கி கூடாண்டியே. அத்தை இங்கே எல்லாமே விலை அதிகமாக இருக்கும், இங்கே எந்த பொருளுமே வாங்கக்கூடாது. கும்பல இருங்க நீங்கள் வேற. எனக்கு பாப்கார்ன் வேணும். ஆமா எனக்கு கூட வேணும். ஒழுங்கா வாங்கி கொடுடி. குழந்தைங்க எவ்வளோ நேரமாக இங்கே நின்று வெட்டு வெட்டுன்னு அவனும் இன்னும் வந்த பட காணும். குழந்தைங்களுக்கு ஒரு பாப்கார்ன் கூட வாங்கி தரலன்னா அப்புறம் எப்படியா? அப்படி சொல்லுங்க பாட்டி. இரு முதல்ல எவ்வளோ வரேன்னு போய் கேட்டுன்னு வரேன். நானும் வரேம்மா. நீலாம் ஒன்றும் வர தேவை, இங்கே நில்லு. அப்படியே பப்ஸ் எவ்வளோன்னு கேட்டுனாங்க. பாத்தீங்களா லிஸ்ட் போட ஆரம்பிச்சுதுங்க. பாப்கார்னுக்கு போய் இப்போ பப்ஸுக்கு வந்துக்குதுங்க. ஆனால் இதுங்களை வச்சு நான் 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த கடையில் நிற்கிறது ஆபத்து தான். பொடி எவ்வளோன்னு கேட்டுன்னு முதல் பாப்பனே. கேட்டுன்னு வரேன். இல்லடா முதல் விலை கேட்டுன்னு வரேன். குழந்தைங்களுக்கு ஒரு பாப்கார்ன் கூட வாங்கி தர மாட்டா. புருஷனுக்கு மேலே கஞ்ச பேசு நிறைவா. ஏன்னா நான் பாப்கார்ன் கேட்டா நீ ஏன் கேட்பியா? ஏன் எனக்கு முன்னாடி நீ கேட்க மாட்டியா? நான் கேட்ட பிறகு தான் கேட்பியா? அப்பதானே அம்மா என்ன திட்டுவாங்க சொல்லிட்டு நான் கேட்ட பிறகு கேட்குறேன். ஐயா மூஞ்ச பண்ணல நானே கேட்கணும் நீ கேட்டுட்டேன். இல்லம்மா கேட்ட பிறகு தான் நம்ம கேட்குறோமா? ஏன் எங்களுக்கு வாயில நாங்களும் பாப்கார்ன் சாப்பிட மாட்டோமா? மூஞ்ச பாரு அழகா தானே இருக்கு. சகிக்கல உன் மகத்துல பார்க்கறதுக்குள்ள சகிக்கல. ஐயோ கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு மாயாண்டி இதுக்கு ஆரம்பிச்சுதுங்கறா. நானும் ஒரு பையன் ஒரு பொண்ணு பெற்று வளர்த்தேன். இந்த மாதிரிலாம் அமக்கல மல்ல மாதுங்க இருக்க இடம் தெரியாம இருந்ததுங்க. இதுக்கு போய் எப்படி மல்லு கட்டுதுங்க. டேய் முதல் வாயினர் பாப்கார்ன் எனக்கு தான். தொட்டன்னு வச்சுக்க நீ அவ்வளோதான். டேய் நான் தான் தெரிவேன். முதல் வாயினது எனக்கு தான். ரெண்டாவது வாயினது வேணா நீ வாங்கிக்கோ போனா போதுனே. பார்க்கலாம்டா. அம்மா எனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் தருவாங்க. அதையே பார்த்துலாண்டி. அம்மாக்கு ஏமாதான் பாசம் அதிகம். அப்படியா? இன்னும் 5 நிமிஷத்தை தெரிஞ்சு போயிட்டேன் பாரு யார் மேலே பாசம் அதிகம்னு. ஐயோ இப்பயே இவ்வளோ பேச்சு பேசுதுங்களே. இன்னும் பெரிய பசங்க ஆன பிறகு சொத்துக்கெல்லாம் என்னென்ன சண்டை போட போதுங்களோ. இங்கே பாரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க உன் மேலே தானே எனக்கு ரொம்ப பாசம் அதிகம், சஞ்சு மேலாம் பாசம் கிடையாது என்கிட்ட எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஐயா அப்பா கூட தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு சதீஷை பிடிக்காது உனதாம்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அம்மா தானே பாப்பன் வேணாம் போயிருக்காங்க, அப்பா வேணாம் போயிருக்காரு. இப்போ அம்மா வந்தவொடனே எனக்கு தான் பாப்பன் தருவாங்க. அப்பா வாட்டண்டா பார்த்துக்கிறேன் உன்ன. அப்பதான் இன்னும் வரவே இல்லையா? என்னம்மா வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? வாடா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? ஏன்டா வேணா லேட்டாக வர? நாங்கள் முன்னாடி சொல்லிட்டு 5 மணி பஸ்லாம் வந்துடும் சொல்லிட்டு இங்கே 5 வந்து சேர்ந்துருவோம். நீ வந்து இங்கே நிற்க வேண்டியது தானே? என்ன பண்ணி இவ்வளோ நேரம் வந்துடலாமா? விடுங்கம்மா கொஞ்சம் வேலை இருந்ததுமா. இந்த லேட் ஆகி போச்சு. ஈஸியாக சொல்லிட்டு அதை வந்துட்டேன். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிங்க நான் முடிக்கிறேன் பாரு. நீ பொறுமையாக ஆடியா செஞ்சு வர. இங்கே வந்து ஆரம்பிச்சுங்க 2 பேரும். அப்பா உங்களுக்கு வந்து என்ன தானே பிடிக்கும்? ஆமா நீ செல்லம் அவனை தான் பிடிக்கும். கேட்டுக்கிட்டியா முட்டைக்கண்ணா? ஏன்பா என்ன உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதுன்னு சொல்லுங்கப்பா. ஐயோ 2 பேருமே என் குழந்தைங்க தானே, 2 பேருமே எனக்கு பிடிக்கும். அது எப்படி பிடிக்காம போவோம்? கேட்டுக்கடி
இங்க பேர் சஜிஸே தங்கச்சியை வந்து வாடி பொடிலாம் சொல்லக்கூடாது. பாப்பான் தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கல உன்ன. அப்பா என்ன அவ எருவ மாடு முன்ன கண்ணா என்னென்னமோ சொல்றாப்பா. சஞ்சு அண்ணா அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது சொல்லியிருக்கல உன்ன. அப்பா அவன் என் முடிய பிடிச்சி இழுத்தான்பா. தங்கச்சி முடி பிடிச்சி இழுத்தியா? அவ சொல்ல பத்தி கேக்கலப்பா. அம்மா வந்து இங்கே நில்லுங்க நம்ம வாத்திர போயிட்டு வந்துடுறோம் தங்கச்சி பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு போனாங்க. அவ வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடினே என்ன அதனால முடிய பிடிச்சி இழுத்தேன் இங்கே நில்லடி சொல்லிட்டேன். தங்கச்சி பாப்பாலாம் அடிக்க கூடாதுப்பா. பொறுமையா நிறுத்தி நிதானமா வந்துட்டு கதை பேசுறீ நீ. ஏமா ராதிகா எங்கம்மா? உங்களெல்லாம் விட்டுட்டு அவ எங்க போயிட்டா? பசங்க பாப்பான்னு கேட்டுச்சா அதான் எவ்வளவு விலைன்னு கேட்கறதுக்கு போயிருக்கா. ஐயோ பாப்கார்னை கேட்க போயிருக்கா? ஏன்பா? உச்சிக்கு வரப்போறா. ஐயோ இங்க பாப்கார்ன் வாங்கிட்டு என் சொத்துல ஏறி தரணும் போல இருக்குது. சத்தம் கேக்குது. இங்க வந்து நில்லு கம்முனு. ஐயோ ஒரு பாப்கார்ன் விலை 400 ரூபாவா? என்னத்தை வாங்கி என்னத்தை சாப்பிடுறது? என்ன பாப்கார்ன் எங்கம்மா? அடியே ஒரு பாப்கார்ன் 400 ரூபாவா? பரவாயில்ல வாங்கி கொடுங்க. என்னது பரவாயில்ல வாங்கி கொடுங்களா? பரவாயில்ல மரத்துல காய்க்குதே. அப்பா வச்சிருப்பாரு காசு. அப்பா காசு கொடுங்க பாப்கார்ன் வாங்கறதுக்கு. இப்பதான் கரெக்டான இடத்துல கேட்டிருக்கேன். எங்க உங்க பொண்ணு கேட்கறதா கொடுங்க. அப்பா கிட்ட அவ்வளவு காசு இல்லையம்மா. எப்பா நீங்க நிறைய காசு வச்சிருப்பீங்க கொடுங்கப்பா ஏமாத்தாதீங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. யோ உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதா இல்லையா? இந்த கடையில வந்து நிக்க சொல்லிருக்கேன். இங்க பாத்தியா ஒரு துணி எவ்வளவு விலை விக்குதுன்னு? ஒரு கட்சிக்கு 500 ரூபாவா? இங்க வந்து துணி எடுத்து தரேன் இங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். ஒரு பாப்கார்னே 400 ரூபாவா? என்ன கடையா இது? உன்னை யார் பாப்கார்ன் வாங்க போக சொன்னது? யோ 2 பெத்து வச்சுக்கிறேன். அதுக்கு அம்மா பண்ண பண்ணுங்க பாப்கார்ன் வாங்கி கொடு பப்ஸ் வாங்கி கொடுன்னு. நான் என்ன பண்றது? அதான் போய் விலை போய் கேட்கலான்னு பார்த்தா 400 ரூபாவா? வந்தமா சுத்தி பார்த்தமா போனமான்னு இருக்கணும். இங்க வந்து பொருள்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது எதையுமே. இது வந்தமா சுத்தி பார்த்தமா போனமா இருக்குமா? யோ துணி எடுத்து தரேன் கிரைண்டர் வாங்கி தரேன் சொல்லிதானே இங்க வசனீங்களா? நான் அதுக்கு இங்க வர சொல்லல. இது வந்து பெரிய கடை புது கடையை திறந்துருக்காங்க. நல்லா சுத்தி பார்த்துட்டு போவீங்க. எங்க டூருக்கு எங்க கூட்டின்னு போலாம் சொல்லியிருந்தீங்களா? அதான் சுத்தி பார்த்துட்டு போவீங்க சொல்லிட்டு தான் இங்க வர சொன்னேன். இப்பதான் 3வது மாடிக்கு வந்திருக்கீங்க. இன்னும் 2 மாடி இருக்கு. வாங்க சுத்தி பார்த்துட்டு போலாம். அப்ப நீ Dress எடுத்து கொடுக்க வரலையேங்க? நம்ம ட்ரெஸ் ரோட்டு கடையில எடுத்துக்கலாம். இங்க சும்மா சுத்தி பார்த்துட்டு போலாம். எங்க உங்க அக்கெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னீங்க. எங்க காணோம் ஒருத்தர் கூட? ஆனா உனக்கு இருக்கிற கொழுப்பு யாருக்கும் இருக்காது. அடப்பாவி சுத்தி பார்க்கறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க. தெரியும் லைட்டா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன ஒரு கட்சிஃபே இங்க 500 ரூபாய் விக்குது. இந்த ஆள் நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு வந்து பட்ஜெட்டே 500 ரூபாய் தான் சொல்லியிருக்கான். மனசுக்கு நெசு மாறிட்டானா? இங்க துணியில 5000 10,000 விற்கிது வாங்கி தர போறானா? டவுட்டா இருக்கேன்னு பார்த்தேன். உன் வேலையை காமிச்சிட்ட பத்தியா? நீ கஞ்ச பிசினாரி தானே? இல்லையா நம்ம அப்புறம் இங்க வந்து எப்படியோ சுத்தி காமிக்கிறது. பசங்களுக்கு இப்போ இந்த ஏற படிக்கட்டு இறங்குற படிக்கட்டு தாவர படிக்கட்டுலாம் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பார்க்க வேணா இப்படி கிப்டிலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குதா? ஏசி எப்படி ஜில்லுன்னு போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் இங்கே சுற்றி பார்த்துட்டு போகலாம். அதுக்கு தான் கூப்பிட்டு உங்களை இங்கே வர சொல்லி. உனக்கு எங்களை பார்த்து விளையாட்டா இருக்கு போல இருக்கு. ஏன்னா உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்குதா இல்லையாடா? ஏமா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் சுற்றி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லடா பார்த்தது இல்லடா. நீ துணி எடுத்து கொடுக்க சொல்றதுல கூப்பிட்டீங்களா? இந்த மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு கூப்பிட்டேன். அந்த மாதிரி சாக்கு வச்சு தான் சுற்றி பார்க்க முடியும் இந்த இடத்துல. வா இன்னும் 2 மாடி இருக்கு. இந்த படிக்கட்டில் ஏறுங்க. சல்லுன்னு போய் மேலே எடுத்து விட்டுட்டோம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர புல வருமா? பாட்டு ஓடுது இப்போ குறைச்சல. வாமா ரொம்ப நாள் ஆசைமா உன்னை இந்த மாதிரி இந்த படிக்கட்டுலாம் ஏற்றிட்டுன்னு போனோன்னே. டேய் நான் வரல போடாத. பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது. அது பாட்டு ஆள் ஏறாங்களோ இல்லையா அது பாட்டு போயினே இருக்குது. ஏமா அது என்ன பஸ் அது? நின்று எல்லாரும் ஏற்றின்னு போகிறதுக்கு அது பாட்டுன்னு போயினே தான் இருக்கும். நம்ம தான் அதில் கால் வச்சு டக்குன்னு ஏறி போயினே இருக்கணும். ஏன்னா அது எனக்கு பார்க்கறதுக்கு பயமா இருக்குது. நல்லா ஏற மாட்டேன். கீழே விழுந்துரும். பயமா இருக்கு எனக்கு. வேணாம். பயப்பட்டா எப்படிமா? வாமா. டேய் என் கை கால் நல்லா தானே உங்களுக்கு சோறாக்கி போட முடியும். வீட்டுல வேலை செய்ய முடியும். என் கை கால் ஒட்டப்படாதீங்கடா. எங்க அவங்க தான் வேணாம் சொன்னாங்களே விடுங்க அவங்கள. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. வாங்கம்மா.